ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பானிபூரி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. 100 கிராம் பட்டாணியும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். மற்ற லைட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தாளிப்புக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தாளிச்சா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுட்டு கிரேவியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் சிப்ஸ் சேர்த்துக்கலாம், ஆனியன், அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.